இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக திராவிட இயக்க சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் அதிரடியாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து உங்களது பார்வையை பதிவு பண்ணலாம் சார். என்னை பொறுத்தவரையில் இந்த அறிவிப்பு எனக்கு கவலை தருகிறது. சமூக நீதி பேசிய ஒரு இயக்கம் சிதறுவதும் சின்னாபின்னமாகுவதும் நல்லதல்ல. அந்த கட்சிக்குள் 2 குழுக்கள் இன்றைக்கு உருவாகி இருப்பதை முன்கூட்டியே டாக்டர் ராமதாஸ் தடுத்திருக்க வேண்டும். அவர் அதில் தவறிவிட்டார். மகனையே எல்லா இடத்திலும் முன்னிலைப்படுத்தி ஒரு அமைச்சர் பதவியை டெல்லியில் வாங்கி கொடுத்து அதிமுகவோடு உறவித்திருந்த நிலையில் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக முடிசூட்டி பார்த்து கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு அவரை கொண்டு வந்ததற்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் நிலவிய பிரச்சனை தான் இவ்வளவு பிரச்சனை சீழ் பிடித்து போறதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அன்புமணி அவர்கள் நாடு தழுவிய வகையில் ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு 2 மாதத்தில் நிறைவேற்றாவிட்டால் 5 லட்சம் இளைஞர்களை திரட்டிக் கொண்டு சிறை நிரப்பும் போராட்டம் என்று அவர் அறிவித்து விட்டார். அதற்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் இது அன்புமணியை எந்த வகையிலும் பாதிக்காது. ஆகவே நிர்வாகிகளும் கட்சிக்கு விசுவாசிகளும் அன்புமணியின் பக்கம் அணிதிரண்டு நிற்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அந்த வன்னியர் சங்கம் தான் டாக்டர் ராமதாசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே ஒரு யுத்த காலத்தை நோக்கி தமிழ்நாடு தயாராகி கொண்டு வருகிற நேரத்தில் பாமக என்கிற கட்சியில் இப்படி ஒரு பிளவும் பிரிவும் ஏற்பட்டிருப்பது வேதனை அளித்தாலும் இதிலே ராமதாஸ் தோற்று போவார், அன்புமணி வெல்வார் என்பதே என்னுடைய பார்வையாக இருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் இந்த முடிவை திரும்ப பெற்று மகனோடு மனம் விட்டு பேசி கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளில் உடனடியாக மேற்கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் என்பதை டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராமதாஸ் இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு இந்த பாமக கட்சி தொண்டர்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இது எவ்வாறு எதிரொலிக்கும் சார்? ஏற்கனவே 4 இடங்களில் தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த 4 இடங்களிலும் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்களா என்பது சந்தேகம். அதிலேயும் வெற்றி பெற்றிருக்கிற பாமக கட்சியினுடைய டாக்டர் ராமதாஸுக்கு அடுத்த இடத்தில் இருந்த கோக்காமணி, சேலத்தில் வெற்றி பெற்ற அருள் ஆகியவர்கள் ராமதாஸ் பக்கம் நிற்கிறார்கள். ஆகவே ஒரு யுத்த காலத்தில் இப்படி ஒரு கட்சி உடைவதோ உருக்குலைவதோ ஆரோக்கியமான போக்கல்ல. ஆகவே பாமகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸை சந்தித்து மிகுந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதை திரும்ப பெற முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் தேர்தல் காலத்தில் ஒரு கட்சி இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகி வர சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கணக்கை தொடங்க முடியாமல் போகுமானால் அதற்கு பிறகு அந்த கட்சிக்கு ஆயுள் இல்லை என்பதையும் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். சார், ஒருவேளை தந்தை மகன் 2 பேருமே பிரிஞ்சு இந்த சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சாலுமே எந்த கூட்டணிக்கு சென்றாலுமே பாமகவிற்கான அந்த செல்வாக்கு இருக்குமா சார்? இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அது ஒரு சாதி அமைப்பு தான். 1000 சொன்னாலும் அது ஒரு சாதி அமைப்பு தான். ஆகவே சாதி கட்சிக்கு காலப்போக்கில் அது களைத்து போய்விடும், இல்லாவிட்டால் காணாமல் போய்விடும். உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி
பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக கன்ஷிராமுக்கு பிறகு பொறுப்பேற்றார். உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராகவே முடிசூட்டப்பட்டார். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் களத்தில் நிற்கக்கூடிய வலிமையும் பொலிவையும் பகுஜன் சமாஜ் கட்சி இன்றைக்கு இழந்துவிட்டது. ஆகவே சாதி கட்சிகள் நீண்ட காலம் தாக்கு பிடிக்காது, சாதி கட்சி ஒரு கட்டத்தில் பலியாகிவிடும், பாதாளத்திற்கு போய்விடும் என்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன என்பதை மிகுந்த கவலையோடு பதிவு செய்கிறேன். 1000 இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி தான். அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டுமானால் அந்த சாதிக்குள்ளேயே ஒரு பிரிவு வந்திருக்கிறது. வன்னிய சொந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக கௌரவமான இடத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் தான். ஆகவே வன்னிய சமூகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய மரியாதை கொடுக்கிறது. அதே போல அதிமுகவும் கொடுக்கிறது. திண்டுவரத்தை சார்ந்த CV சண்முகம் தான் இன்றைக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக அதிமுகவில் நீடிக்கிறார். ஆகவே எதிரிகள் பலமாக இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் உள்வாங்கிக் கொள்ளாமல் இப்படி ஒரு அடிதடி மாதிரி அறிவுறுக்க தகுந்த அரசியலை நடத்துவது மிக மலிவான அரசியல் செய்கிறார் ராமதாஸ், மட்டமான அரசியல் செய்கிறார் அன்புமணி என்றுதான் கருத வேண்டியது இருக்கிறது. நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.